இலங்கையில் வெற்றிலை பாக்கு சாப்பிடுவதால் தினமும் 3 பேர் வரை உயிரிழக்கின்றனர். இந்த ஆண்டு 40,000 புற்றுநோய் நோயாளிகள் பதிவாகக்கூடும் என்று புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய ஆணையம் தெரிவித்துள்ளது. வெற்றிலை பாக்கு சாப்பிடுவதால் தினமும் 3 பேர் உயிரிழப்பதாக அந்த அதிகார சபையின் பேராசிரியர் ஹேமந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் மத்தியில் இந்த நிலைமை அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்ட காலமாக வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு மற்றும் புகையிலை பயன்படுத்துவது வாய் மற்றும் தொண்டையில் புற்றுநோயை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய ஆணையம் நடத்திய ஆய்வுகள் வெற்றிலை பாக்கு சாப்பிடுவது, புகையிலை பயன்பாடு மற்றும் மது அருந்துதல் ஆகியவை பலருக்கு புற்றுநோய்க்கான முக்கிய காரணங்கள் என்பதை வெளிப்படுத்தியுள்ளன. ஒழுங்கற்ற உணவு பழக்கங்களும் இந்த நிலைமைக்கு பங்களித்துள்ளதாக பேராசிரியர் ஹேமந்த அமரசிங்க மேலும் கூறியுள்ளார்.